ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த மாதிரி குட்டி லீஃபை வந்து எப்படி ஃபில் பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம பெரிய லீஃப் போட்டிருப்போம், அது பார்ட்டிஷன் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணோம். பட் இது வந்து பார்ட்டிஷன் பண்ணாமல் நம்ம சின்ன லீஃப்லாம் கொடி டிசைன்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி ஷேப்பில் வந்து நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இங்கேருந்து நம்ம அந்த கார்னரில் போயிட்டு ஒரு ஸ்டிச் போட்டு அதுக்கு மேலே ஒரு குட்டி லாக் போட்டுக்கிறோம். குட்டி லாக் போட்டுட்டு அப்படியே ரிவர்ஸில் கீழே வந்துட்டு நான் வந்து இதுக்கு வந்து பார்டர் போடாமல் டைரெக்டாக வந்து அந்த லீஃப் டிசைன்லேயே ஒர்க் பண்ணுறேன். நீங்கள் பிகினராக இருக்கும்போது குட்டியாக அந்த ஷேப்புக்கு நம்ம ஒரு பார்டரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கு மேலே ஒர்க் பண்ணுங்கள். இதே தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். இப்படி க்ராஸாக வந்து ஃபினிஷ் பண்ணும்போது இது பார்க்க நீட்டாக இருக்கும். ஸோ கீழே வந்துட்டு ஒரு ஸ்டிச்சு, ஒரு குட்டி லாக் போட்டுக்கோங்க. திரும்ப ரிவர்ஸில் மேலே போயிட்டு அந்த நம்ம போட்டிருக்க அந்த லைன்லேயே நம்ம அந்த டிசைன் வரைஞ்சிருக்கோம் பார்த்திங்களா, அதுலேயே நம்ம வந்து நம்மளோட ஸ்டிச்சஸை போடணும். கேப் இல்லாமல் நல்லா நெருக்கமாக போட்டோம் அப்படின்னா தான் இது நல்லாயிருக்கும். அடியில் இருக்க கிளாத் வந்து நம்மளுக்கு தெரியக்கூடாது. ஸோ நீட்டாக நம்ம பக்கத்துலேயே நெருக்கமாக அந்த ஸ்டிச்சஸை போடுங்க. அந்த லைன்லேயே போடும்போது இது அழகாக ஃபில் ஆகி லீஃப் ஷேப்புக்கு வந்துடும். ஸோ இதே ஃபார்மேட் தான் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த கேப்பு ஃபுல்லாக ஃபில் ஆகுற வரைக்கும் நம்ம இதே மாதிரி போட்டுக்கலாம். மேலே போயிட்டு ஒரு குட்டி லாக்கு, கீழே வந்துட்டு ஸ்டிச் போட்டு ஒரு குட்டி லாக்கு, அவ்வளோதான், ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ அந்த கேப் இல்லாமல் அந்த எண்டு வரைக்கும் எந்த அளவுக்கு குட்டி குட்டியாக போட முடியுமோ அந்த அளவுக்கு போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ எண்ணாட் போடாமல் நான் அப்படியே வந்து இதில் வந்து பார்டர் கொடுத்துக்கிறேன். நீங்கள் வேறு கலரில் வேணாலும் பார்டர் கொடுத்துக்கலாம். அப்படியே இதுக்கு பார்டர் கொடுத்தோம் அப்படின்னா அந்த லீஃப் ஷேப்பு அழகாக வந்துடும். அந்த ஷார்ப் ஏஜஸ்லாம் கரெக்டாக கொண்டு போயிட்டு அந்த ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஒரு குட்டி லாக் போட்டு நம்ம திருப்பும்போது அந்த ஷார்ப் ஏஜெலாம் நம்மளுக்கு நீட்டாக வந்துடும். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வந்துருச்சு அந்த லீஃப் ஷேப்பு. இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் வந்து நம்ம கொடி பேட்டர்ன் ப்ளவுஸ்லாம் வந்து ஒர்க் பண்ணுவோம். கொடி டிசைன்ஸ்லாம் போடும்போது இந்த மாதிரி பேட்டர்ன் யூஸ் பண்ணும்போது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.